अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான். அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம். இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம். தினப்பலன்களாகட்டும், வாரப்பலன்களாகட்டும், மாத பலன்களாகட்டும், இது தான் சொல்கிறோம். ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும். அதனால் நிறைய பேர் இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட 70% அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை. நிறைய பேர் கமெண்டில் போடுறாங்க. நேரடியாக வர்றவங்களுமே தயவுசெய்து பலன் போடலின்னா ரொம்ப கஷ்டம் சார், நீங்கள் போடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும். ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு 1.5 நிமிஷத்தில் 2 நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும். அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை பார்க்க முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழ்தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். டைரெக்டாகவும் நீங்கள் என்ன மீட் பண்ணலாம். சென்னையில் நங்கநல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் இயங்கின்னு இருக்கு. அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும். ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். ஜூன் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக கோச்சார பலன்களை வைத்து மிக முக்கியமான கணிப்புகளை நம்ம ஒரு ராசி லக்னத்துக்கும் பார்க்க போறோம். இன் ஜெனரல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல் விஷயம், இந்த வாரத்துடைய இந்த மாதத்துல 7ஆம் தேதி 8ஆம் தேதி புதன் தன் வீட்டுக்கு ஆட்சி பெறக்கூடிய வீடாக புதன் வீட்டிற்கு புதன் போவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அடுத்ததாக சூரியன் 16ஆம் தேதி ஆனி மாதம் பிறந்தெடுத்தனா சனியுடைய குரூர பார்வை, கெட்ட பார்வை, மோசமான பார்வையிலிருந்து கிளம்பி மிதுனத்துக்கு போறாரு அப்படிங்கிறது ஒரு விதத்துல நன்மை. ஆனா சனிகிட்ட இருந்து மாட்டி அவருடைய அண்ணனாக இருக்கக்கூடிய ராகுடைய திரிகோணத்துல போய் மாற்றாருங்கிறது இன்னொரு விதமான பிரச்சனை. பொதுவா ராகுடைய திரிகோணத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய சூரியன், குரு, புதன் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. மிகப்பெரிய அரசியல்வாதிகள், அரசியல் கட்டிடங்கள், நாடாளுமன்றம், மிகப்பெரிய ஜோதிடர், மிகப்பெரிய ஆடிட்டர், கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஃபினான்சியல் சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆள், மினிஸ்டரா இருக்கலாம். இவர்கள் கண்டிப்பாக அதாவது கண்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அரசு கட்டிடங்கள், கோட்டை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மெயினா தேவகோட்டை, சிவகங்கை, இந்த மாதிரி மாவட்டங்கள், ரெட் ஃபோர்ட், ராயக்கோட்டை, எங்கெல்லாம் அந்த கோட்டை வருதோ அந்த இடங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு ஒன்று பாம் பிளாஸ்ட், டெரரிஸ்ட் அட்டாக்கு, மிகப்பெரிய தீ விபத்து, மின் கசிவினால் ஏற்படக்கூடிய விபத்து, மிகப்பெரிய அளவுல அழிவுகள், அதாவது மழை தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள், ஃபயர்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், யூஎஸ்ல மிகப்பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட், அங்க கவர்மெண்ட் மெயினா யாரெல்லாம் அந்த பிரைமரி ரோல்ல இருக்காங்களோ, மினிஸ்டர்ஸ் ஆகட்டும், அசாசினேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்த 1.5 மாசத்துக்கு நடக்கும். சுத்தமா டைம் சரியில்லைன்னு சொல்லலாம். சரி, இந்த புதன் தன் வீட்டுல இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அதுல டவுட் கிடையாது. ராகு குருவுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால தப்பிச்சுது. ஆனா 1.5 மாசத்துக்கு நான் சொன்ன எல்லா பலனுமே கண்டிப்பாக ஒரு வாயிலாக ஒரு விதங்கள்ல, பட் த லைன் ரிமைன்ஸ் த சேம். இதோடைய அப்ளிகேஷன் மட்டும் மாறும். ஒரு இடத்துலயும் ஒரு மாதிரி மாறும். மெயினா கனடா மாதிரி இடங்கள், அதே மாதிரி யூஎஸ் மாதிரி இடங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகளை காணக்கூடிய, அதாவது கவர்மெண்ட் அதிகாரிகள், அதே மாதிரி அரசியல்வாதிகள், இவர்களுக்கு பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், மிகப்பெரிய அளவுல ஒரு ஃப்ராட் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய கெட்ட பேர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம கூட்டி வச்சு பார்க்கும்பொழுது இன் ஜெனரல் பேட். ஆனா இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான நாள் அப்படின்னு சொன்னா 29, 30, 1ஆம் தேதி ஜூலை, 29ஆம் தேதி ஜூன்ல இருந்து
1ஆம் தேதி ஜூலை வரைக்கும் படு மோசமா இருக்கு. அந்த 3 நாட்கள் நான் சொன்ன எல்லா விதங்கள்ல விஷயங்களையும் 85% நடக்கும். கடுமையான மழை, எதிர்பாராத பூகம்பம், தீ விபத்துகள், அசம்பாவிதங்கள், நீர்னால் ஏற்படக்கூடிய கண்டங்கள், நிலச்சரிவுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். சரி, நமக்கு என்ன நடக்க போறதுன்னு பார்க்கலாம். மெயின் சுக்கிரன் வந்து இந்த மாசத்தோட இறுதி பகுதிகள்ல தான் ரிஷபத்துக்கு தன் வீட்டுக்கு போய் உட்கார்ந்த போறார். சுக்கிரன் அங்க போய் உட்கார்றது அவருக்கு நல்லதா இருந்தாலும், சனியின் கிரூர பார்வையில போய் மாற்றுறதுங்கிறது பெண்களுக்கு பாதிப்பு. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான மிகப்பெரிய தண்டனைகள், பெண்களுக்கு எதிரான அநீதிகள், கொடுமைகள், இதெல்லாம் மிகப்பெரிய அளவுல வெளியே வரும். எப்போ வரும்னா 28ஆம் தேதியிலிருந்து ஜூன் 28ல இருந்து வெளியே வரும். அடுத்த 1.5 மாசத்துக்கு ஏகப்பட்ட பெண்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், உணவு, ஃபுட்ல இருக்கக்கூடிய அடல்ட்ரேஷன், இத பத்தி மட்டும்தான் கண்டிப்பாக பேசுவார்கள். இதுதான் பேசு பொருளாகவே இருக்கும். டாக்ஸ், அதிகமான பண நஷ்டம், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பணம் வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. வைர வியாபாரி, வைரத்தில் கலப்படம், தங்கத்தில் கலப்படம், சில்வர்ல கலப்படம், சில்வர் வியாபாரி, இது திருட்டு போகுது, இது காணாம போச்சு, அது காணாம போச்சு, இவர்னால தான் இந்த மாதிரி நிறைய சர்ச்சைக்குரிய விஷயத்த நம்ம பார்க்குற மாதிரி வரும். எப்பனா 28ஆம் தேதி ஜூன். இன் ஜெனரல், பொதுவாகவே பொதுமக்களுக்கு இந்த 12 ராசிகளுக்குரிய நபர்களுக்கு, 12 லக்னங்கள்ல பெறக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க கமெண்ட் பண்றீங்களோ, உங்களுடைய கருத்துக்கள் சொல்றீங்களோ, அந்த அளவுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். நல்லதோ கெட்டதோ கமெண்ட் பண்ணீங்கிற பட்சத்துல எங்க உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு growth கிடைக்கும். பிகாஸ் ஐ எம் புட்டிங் இன் a lot of efforts. நான் ஒரு சேனல்ல மட்டும் பேசுறேன், உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட 8-9 பிரீமியரான சேனல், டிவி சேனல் மட்டும் இல்லாம யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்துலயுமே கண்டினியூஸா ஐ எம் கிவிங் மை இன்புட்ஸ். நிறைய பேருக்கு அது உபயோகமா இருக்குன்னு கமெண்ட் பண்றீங்க. ஸோ அதனால உங்களுடைய பங்குக்கு நான் கேட்கறது ஒரு கமெண்ட், ஒரு லைக், இல்லைன்னா உங்களுக்கான எண்ணம் என்ன இருக்கோ, கருத்து என்ன இருக்கோ அதை எழுதலாம், தப்பு இல்லை. முடியலங்கிற பட்சத்துல பரவாயில்ல, பட் ஸ்டில் இது உங்களுக்கு உபயோகமா இருக்கணும்னு சொல்லி நான் நம்புறேன். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விடிவு காலம். குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சண்டை, சச்சரவுகள், வாக்குவாதம், பிரச்சனை, கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள், பல் சம்பந்தப்பட்ட உபாதைகள், அவசியம் இல்லாத கருத்து பிரச்சனை, நம்முடைய பேச்சை முடக்கிற மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி ஃபேமிலியில கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவருக்கு ஏற்படக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்காது. அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், எழுத்து, ஓவியம், எல்லா விதமான விஷயங்களையும் 100% சக்சஸ் கொடுக்கும். ஆனா என்னன்னா, பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக மாதவிடாய் கோளாறு இந்த மாசத்துல இருந்து 1.5 மாசத்துக்கு இருக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ், அது மட்டும் மெயினா பிரச்சனை கொடுக்கும். வயிறு, அதாவது வயிற்றுக்கு மேல நெஞ்சுக்கு கீழே எரியும், அல்சர், இதுதான் மெயினான பிரச்சனையா நான் பாக்குறேன். இதுதான் உங்களுக்கான பேசிக் பலனே தவிர வேற நெகட்டிவான பலன்களே கிடையாது. ஏகப்பட்ட நல்லது. லாஸ்ட் 2.5 மாசத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் இந்த மாசம் ஓஞ்சிரும். பேசிக்கலி சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 75, பொருளாதாரம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்துக்கு. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதி, பெருமூச்சு, சந்தோஷம், திருப்தி. அடிமையாக இருந்த நான் இன்னைக்கு நாள் வந்து நான் ஐ எம் பீங் ஹாப்பி, சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. ஏன்னு கேட்டா, ரிஷபத்தில் சூரியன் இருக்கக்கூடிய நிலைமைகள்ல வைக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த முகூர்த்தங்கள் ஃபெயில் ஆகும். 16ஆம் தேதி ஜூன் வரைக்கும் வைக்கக்கூடிய முகூர்த்தங்கள் கண்டிப்பாக சர்ச்சைக்கு உட்படும். ஃபேமிலி, தேவையில்லாம இஷ்யூஸ், இதெல்லாம் கண்டிப்பா. ஏன்னா சனியின் பார்வையில சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அதோடைய பலத்தை அப்படியே இழக்கிறது. சூரியன் கெட்டவனா மாறுறான். அப்போ முழு ஒளி கிரகம் கெட்டவனா மாறுறான்னா எப்படி நல்லது பண்ணுவான்? ஸோ 16ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த ஒரு முகூர்த்தம், எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் பண்ணும் பொழுது பெரிய ஏற்றம், சக்சஸ் கொடுக்கறது. அதே மாதிரி மிக முக்கியமான ஒன்று, ஜோதிடத்தின் ரீதியாக
நிறைய பிரச்சனை, வாக்குவாதம், சண்டை, ஹெல்த் இஷ்யூஸ், அப்பா மூலியமாக பாதிப்புகள், பாஸ் மூலியமான டென்ஷன், கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள், பலவிதமான பிரச்சனை, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலியமாக வரக்கூடிய தாக்கங்கள், நம்பிக்கையே இல்லாம இருக்கிறது, மனசு ரொம்ப அலப்பாயிருது, தலைவலி, பல பிரச்சனைகள் இந்த வாரத்துல இருந்து மெயினா இந்த மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் விடிவு காலம் சூப்பரா இருப்பீங்க. தைரியமா இருங்க. நல்ல காசு, பணம், சந்தோஷம், ஹெல்த், ஆரோக்கியம், வெற்றி, பொருளாதாரம் எல்லாமே சும்மா கிடு 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 கிடுன்னு உயரும். 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க லைஃப் வந்து வேற லெவல்ல இருக்கும். பெண்கள் யாரா இருந்தாலும் 28ஆம் தேதி ஜூனுக்கு அப்புறம் உங்க ஹெல்த் பார்த்துக்கணும். மெயினா இந்த காலகட்டங்கள்ல பணம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். மெயினா தாயுடைய ஹெல்த், செஸ்ட் பகுதி, சத வளர்ச்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாசத்துல இருந்து 1.5 மாசத்துக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு கேன்சர் டிடெக்ட் பண்ற மாதிரியும் இருக்கு. சில பேருக்குன்னு சொல்றது அவங்களுடைய தாய் வழி சொந்தங்களாக இருக்கலாம். இது நடக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி வீட்ல எலக்ட்ரிக்கல் ஜாமான், மோட்டரு, இன்ஜினு இந்த மாதிரி பார்ட்லாம் வந்து ஃபயர் ஆயிடும். அதனால அது மாத்துற மாதிரி நிலைமைகள் வரும். கவனமா இருக்கணும். ஸோ பேசிக்கலா சந்தோஷங்கிறது 80, பொருளாதார ஏற்றம் 80. காமாட்சி அம்மனை மனசார வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தூக்கமே இல்லாம நிறைய தேவையில்லாத சண்டை, சச்சரவுகள், வாகன விபத்து, பணம் திருட்டு, அடகு வைக்கிறது, நிறைய செலவு ரொம்ப அதிகமா ஆகிறது, பணம் வந்து எவ்வளவு வந்தாலும் பத்தாதுங்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல வட்டிக்கு மேல வட்டி வாங்குறது, பேக் பெயின் ரொம்ப ஹெவியா இருக்கிறது, கால் பாதம் வலி ரொம்ப அதிகமா இருக்கிறது, வீட்டுல பெரியவங்க நமக்கு எதிராக இருக்கிறது, அஜ்ஞாத வாசம், எங்கேயாவது ஓடி ஒழியறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து கடந்த ஒரு மாசமா நீங்க பார்த்திருப்பீங்க. அது எல்லாமே இந்த ஒரு 15ஆம் தேதிக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா ரிலீவ் ஆயிடுங்கிறதுல பெரிய ஒரு நம்பிக்கை, சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்ப என்னன்னா பயங்கர தைரியம் இருக்கும், அதிகாரம் கைக்கு வரும். இது வரைக்கும் உங்க கையில அந்த சாட்டை இல்ல, இப்போ உங்க கையில அந்த சாட்டை வருது. அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், ஃபினான்ஷியலி வெரி ஸ்ட்ராங், எழுத்து, பொறுமையாக இருந்து எல்லா விஷயத்தையும் கச்சிதமா நிகழ்த்தி முடிக்கிறது, அரசியல் பதவிகள், கவர்மெண்ட் பதவிகள், ஏகப்பட்ட பதவிகள், இது எல்லாம் உங்களுக்கு வரும். மிதுனத்துக்கு இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத மனக்கசப்புகள், சண்டை, வாக்குவாதம், சிக்கல், இது எல்லாமே முடிஞ்சுது. இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு அப்படியே மூலனா மூல அப்படி ஒரு பம்பரம் மாதிரி பிரெயின் வேலை செய்யும். நிறைய பேருக்கு எழுத்து, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது, குழந்தைகள் சம்பந்தப்பட்டது எல்லாமே நமக்கு சாதகமாக, நமக்கு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு இணக்கமாக 100% சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றியும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இருக்க போறது. இதுல என்னன்னா வீட்டுல பெரியவங்க ஹெல்த் கண்டிப்பா பாத்துக்கணும், மூத்த பையனுடைய ஹெல்த் பாத்துக்கணும், அதே மாதிரி உங்க ஹெல்த் பாத்துக்கணும். எப்போல இருந்துன்னா 16ஆம் தேதியில இருந்து அடுத்த ஒரு மாசத்துக்கு நீங்க பாத்துக்கிட்டு தான் போகணும். மற்றபடி நெகட்டிவா ஒன்றும் நடக்காது, தைரியமா இருக்கலாம். என்ன பண்ணலாம் மெயினா இந்த மாதிரி இருக்கும்போது சூரிய நாராயண பெருமாளுடைய வழிபாடு பண்ணா போறோம். உங்களுக்கு என்ன பண்ணுமோ எல்லாம் நடக்கும். இதுல மெயினா கழுத்து பகுதி, வண்டி வாகனங்கள்ல தீ பிடிக்கிறது, நெகட்டிவா செலவு கொடுக்கறது, சில பேருக்கு கை டிஸ்லோகேட், ஐ மீன் இந்த ஷோல்டர் பெயின், ஷோல்டர் டிஸ்லோகேட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகும். அதனால கொஞ்சம் பார்த்துக்கணும். சில பேருக்கு காதுகள் சம்பந்தப்பட்டது, சில பேருக்கு இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கண்டங்கள். ஸோ இதெல்லாம் மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டா போதும். 1.5 மாசத்துக்கு அவங்களுக்கு பேசிக்கலா சரியா இல்லை, விச் யூ ஹேவ் டு டேக் கேர். மற்றபடி நல்லா இருக்கு. ஸோ மெயினா சந்தோஷம் அப்படின்னு சொல்றது 75%, பொருளாதார ஏற்றம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு, சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களால் துரோகம், மூத்தவங்கனால துரோகம், அப்பாவுடைய ஹெல்த்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, அப்பாவுக்கு கால் முட்டில பாதிப்பு, அண்ணனும் மூலியமா நமக்கு கடுமையான பாதிப்பு. ஒரு ஃப்ரெண்ட், கவர்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய ஃப்ரெண்டா இருக்கலாம், பினான்ஸ்ல வேலை செய்யக்கூடிய ஃப்ரெண்டா இருக்கலாம், பேங்க்ல வேலை செய்யக்கூடிய ஃப்ரெண்டா இருக்கலாம், நகை கடையில ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம்.
இவர்கள் மூலியமா கடுமையான அவமானம், சண்டை, வாக்குவாதம், சிக்கல்கள், சொல்ல முடியாத இன்னல்கள், பெரிய பண நஷ்டம். இது எல்லாம் முடிஞ்சுது. நான் சொன்ன எல்லா நெகட்டிவ்னஸும் நடக்க போறது கிடையாது. நடந்து முடிஞ்ச லிஸ்ட். சில பேர் கால் முட்டில அடிபட்டிருக்கும். சில பேருக்கு உடம்புல விட்டமினே இருக்காது. அடிக்கடி நோய்வாய்ப்படுறது. இதெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சுது. உங்களுக்கு அப்படியே மாறப் போறது. இடம் மாறும் கண்டிப்பா. நெறைய பேருக்கு இடம் மாறும். வேற ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். நல்ல ஒரு இடத்துல வீடு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வெளியூர்ல போய் செட்டில் ஆகக்கூடிய பாக்கியம், அயல்நாட்டுக்கு பிரயாணிக்கக்கூடிய பாக்கியம், இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்கும். இதுல என்னன்னா, மெயினான விஷயம் கடகத்துக்கு அஷ்டம சனியில நீங்க விலகினாலும், அஷ்டமத்துல ராகு உட்கார்ந்து என்ன பண்றாருன்னா, குடும்பஸ்தானத்துல செவ்வாயும், கேதுவும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல பார்க்கிறார். முகத்துடைய அமைப்பு மாறுவது, பல், இகிறு அப்படியே ஃபுல்லா சீப்பிடிச்சு அந்த பல்லெல்லாம் எடுக்கிறது. குடும்பத்துல யாரெல்லாம் ஒய்ஃபா இருக்கீங்களோ, ஹஸ்பண்டுக்கு ஹெல்த் இஷ்யூ கடுமையா வர்றது. மெயினா குடும்பம் வந்து பயங்கரமா சண்டை, சச்சரவுகள், பிரச்சனை, வாக்குவாதம் இந்த மாரி அடுத்த 1 1/2 மாசத்துக்கு இருக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. கவனமா இருக்கணும். ஒரு விதத்துல பிரச்சனை முடிஞ்சாலும், இன்னொரு விதத்துல பிரச்சனை இருக்கு. என்ன பண்ணணும்? மெயினா முருகன பார்த்துட்டு வரணும். நீங்க அடுத்த 1 1/2 மாசத்துக்கு உங்களுக்கு சரணாகதி யாருனான்னா, பழனி முருகன பார்க்கணும். பழனி முருகன பார்த்துட்டு வந்தீங்க, இல்ல பழனி முருகனுடைய ஃபோட்டோவ நீங்க வீட்ல வச்சுக்கிட்டீங்கனாலும் சரி, 100% உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். பண நஷ்டம், ஏன்னா ஹஸ்பண்டுக்காக பண செலவுகள். எப்படி சொல்லலாம்? வாழ்க்கை துணையுடைய மறைவு பகுதிகள்ல கடுமையான பாதிப்புகள். கழிவுகள் போகக்கூடிய பாதைகள். சில பேருக்கு கிட்னி ஸ்டோன், சில பேருக்கு இரண்யா, ஏதேதோ அந்த மாரி பாதிப்புகள்லாம் குடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. விச் இஸ் டு பி வெரி, வெரி கேர்ஃபுல்லி டேக்கன் டவுன். ரொம்ப கவனமா இருக்கணும். இதுதான் பிரச்சனையே தவிர, மத்தபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நல்லாருக்கும். சந்தோஷம் அப்படின்னு சொல்றது 65, பொருளாதார ஏற்றம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகன மனசார வணங்குங்க. நல்லா இருப்பீங்க. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி அதிபதி போய் கடுமையான கெட்ட கிரகம், குரூர கிரகம் சொல்லக்கூடிய சனியின் பார்வையில போய் மாட்டின்னு முழிச்சுட்டு இருந்தார் இந்நாள் வரை. ஆனா இந்த மாதம் என்ன பண்றாருன்னா, சூரியன் கிளம்பி மிதுனத்துக்கு போயிட்டாரு. அது என்ன வீடுன்னு கேட்டா, உங்களுக்கு லாபஸ்தானம் 11ஆம் வீடு. சங்கம், சமூகம், சட்டமன்றம், குழு, நாடாளுமன்றம், அப்ரிசியேஷன், சர்டிபிகேட், பாராட்டு, பொறுமையாக இருந்து ஒரு விஷயத்த ஜெயிக்கிறது, பதவிகள், சும்மா கிடு 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 கிடுன்னு உங்களுக்கு நடக்க போறது. அவ்வளோ மோசமான நிலைமைகள்ல இருந்து இப்ப நீங்க வெளியே வந்துட்டீங்க. வேலை இருக்குமான்னு தெரியல. வேலையில நிம்மதியா இருக்காது. குடைச்சல். யார் உங்க பாஸோ அவன் சைக்கோவா மாறி இருப்பான். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடந்திருக்கும். வீட்லயுமே சரி நிம்மதி இருக்காது. இப்ப அந்த லாபஸ்தானத்துக்கு சூரியன், குரு, புதன் போய் சேருவது மிகப்பெரிய ஏற்றம். திரிகோணத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன பிரச்சனை கொடுக்குமே தவிர பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. ஏன்னா ராசி அதிபதி கெடுப்பா ரொம்ப மோசமான பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் பார்வையில இருந்து மாட்டிட்டு வெளியே வந்துட்டார் அப்படிங்கிறது விமோச்சனம், விமோச்சனம், விமோச்சனம். அற்புதமா இருக்கு. இப்ப என்னன்னா, செவ்வாய்க்கு எதுவும் உங்க ராசி லக்னத்துல இருக்காரு. இதுதான் கவலைக்குரிய விஷயம். இவ்ளோ நாள் செவ்வாய் நீச்ச கதியில இருந்தாரு, ஒண்ணும் பண்ணாது. ஆனா இப்போ செவ்வாய் உங்க ராஜ கிரகம் உங்களுடைய வீட்டுக்கு வருவது பிரச்சனை கிடையாது. கேதுவோட சேருவது ஒரு விதத்துல பிரச்சனை. இதுலயும் மிக முக்கியமா ராகுவின் குரூர பார்வையில போய் மாட்டிட்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. தலைக்கு கண்டம். தலையில கவனமா இருக்கணும். கைகள் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போலீஸ் கேஸ் ஏதாவது ஆறக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு சில பேருக்கு வீட்ல யாரோ ஒருத்தருக்கு கேன்சர், யாரோ ஒருத்தருக்கு கட்டி, யாரோ ஒருத்தருக்கு ஃபயர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்த 1 1/2 மாசத்துல ரொம்ப கவனமா இருக்கும். நான் நினைக்கவே இல்லை சார் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு சார்னு சொல்றது. சில பேருக்கு பல்லு எடுக்கிற மாதிரி வரும். மல்டிபிள் ஸ்டிச்சஸ் பல்ல போடுற மாதிரி வரலாம். சில பேர் கைகள்ல போடுற மாதிரி வரலாம். அண்ணன் தம்பிக்குள்ள பயங்கரமான சண்டை ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் அடுத்த 1 1/2 மாசத்துல நீங்க கவனமா இருக்கணும். பட் பேசிக்கா இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம், சந்தோஷத்திற்குரிய விஷயம். 28ஆம் தேதி ஜூன்ல இருந்து பணத்தட்டுப்பாடுகள் ஆரம்பிக்கும். அதனால அதுக்கு முன்னாடியே எல்லாமே சேர்த்து வச்சுக்கோங்க. சந்தோஷம்ங்கிறது 80, பொருளாதார ஏற்றம் 85. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஓகே சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அப்பாவுடைய ஹெல்த்ல இஷ்யூ, அப்பாவுக்கு நிறைய பிரச்சனை,
பேக் பெயின், லோவர் பேக் பெயின், பிரயாணங்கள்ல தடை, எங்கேயாவது போய் மாட்டிட்டு உட்காந்துக்கிறது, வெளியே வர முடியாம தவிக்கிறது, கோவிலுக்கு போனாவே முடியாம இருக்கிறது, கோவிலுக்கு போக முடியாத ஒரு நிலைமை, ஒரு சில பேருக்கு முடக்கம், ஒரு சில பேர் வீட்டுல பெரியவங்கள் யாராவது இறந்துடுறது, கடுமையான சோகம், உள் உணர்வே வேலை செய்யாம இருக்கிறது, அது சொல்ல முடியாத கவலைகளை ஏகப்பட்ட பேர் நீங்க பார்த்துப்பீங்க. மெயினா இதெல்லாம் லாஸ்ட் 1.5 மாசம், 1 மாசம். இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது. அரசு பதவிகள் கிடைக்கும், கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கும், மெடிக்கல் சீட்டு கிடைக்கும், நீட்ல கிளியர் பண்றது, தேர்வுகள்ல வெற்றி பெறுவது, அசாத்தியமான வெற்றியை கொடுப்பது, தைரியமாக இருந்த ஒரு காரியத்தை ஜெயிக்கிறது, கான்பிடன்ஸ் பேக் டு த ரோல் அப்படிங்கிற மாதிரி கும்மன் இருக்கிறது. இந்த மாதிரி இந்த ரிஷபம், கன்னி, மகரத்துக்கு கோல்டன் டைம். மருத்துவம், பினான்ஸ், ஆடிட்டிங், எழுத்து, படிப்பு, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ராஜ திரவம்னு சொல்லுவோம். எதுவா இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஜெயிக்கும். இந்த மாசத்துல உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். நிறைய வெற்றி வாய்ப்புகளும், கொண்டாட்டமான விஷயங்களும், பல திண்டாட்டங்கள்ல இருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய அற்புதமான தருணம். அற்புதமா இருக்கு. அவ்வளோ சந்தோஷத்தை பார்ப்பீங்க. பொருளாதாரத்துல வெற்றி. வேலையே இல்லைங்கிற நிலைமையில இப்ப நல்ல வேலை கிடைக்கும், பெரிய வேலை கிடைக்கும். அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மெயின் என்னன்னா, இந்த செவ்வாய் கேது அதயஸ்தானம் சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு, உங்களுக்கு 12ஆம் இடத்துல ராகுவின் பார்வை இருக்கனால கால் பாதத்துல அடிபடாம பார்த்துக்கணும். மறைவு பகுதிகளில் ஏதாவது சின்ன சின்ன ஸ்டிச்சு, தீக்காயம், இல்லைன்னா ஒரு சின்ன சர்ஜரி, ஒரு கட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மெயினா பிளட் சுகர் இருக்கிறவங்க பார்த்துக்கணும். செப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு, அதாவது அந்த ஒரு முடி, நம்ம பின்னாடி வளர்ந்துருக்கக்கூடிய முடி திரும்பி அந்த ஸ்கின்னுக்குள்ளேயே வளரும். அந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். இதுதான் அந்த லைன்ல ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். மெயினா ஃபயர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். பயணங்கள்ல, மெயினா இரவு நேர பயணங்கள்ல அதி கவனமா இருக்கணும். பழுது நீக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்க. இந்த டைம்ல என்ன ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மெக்கானிக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனை வரும், சரி பண்ணுங்க. மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. ஆனா மோஸ்ட்லி உங்களுக்கு கெட்டது நடக்காது, தைரியமா இருக்கலாம். ஏன்னா மெயினான கிரகங்க போய் உங்க வீட்டுல, புதன் வீட்டுல ஆட்சி பெற்றக்கூடிய புதனே உட்கார்ந்துருக்காரு, சூரியன் குருவோட சேர்ந்திருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும்? உங்களுக்கு களைகட்டக்கூடிய டைம் வந்துருச்சு. சந்தோஷம் அப்படிங்கிறது 80, பொருளாதார ஏற்றம் 75. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான தெய்வங்கள்ல ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்துல செவ்வாய் கேது சேர்ந்து இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லதுன்னு சொன்னாலும், ராகுவின் பார்வையில் இருக்கிறது கண்டிப்பா கால் முட்டியில அடிபடலாம், கால் முட்டியில சைலன்சர் படலாம், கால் முட்டியில ஏதாவது சின்னதா ஏதாவது குத்திக்கலாம். நண்பனுக்கு, மூத்தவங்களுக்கு இல்ல நண்பனுக்கு ஏதாவது சர்ஜரி நடக்கலாம். சாரி, நண்பருக்கு அல்லது மூத்த அண்ணனுக்கு ஏதாவது சர்ஜரி மாதிரி நடக்கலாம், தீக்காயம் படலாம், ஒரு பெரிய ஒரு பண நஷ்டம் ஏற்படலாம், கேஸ் ஏதாவது பெருசா ஏற்படலாம். இதுல இருந்து எப்படி வர முடியாதுன்னு தெரிய மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் எப்பன்னா அடுத்த 1.5 மாசத்துக்கு உண்டான பெரிய ஒரு வெற்றி என்னன்னா, அஷ்டமத்திலிருந்து சூரியன் கிளம்பி நவமஸ்தானம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு போயிட்டாருன்னா நிம்மதி 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 தான். ஏன்னா அஷ்டமத்துல சூரியன் இருக்கிற நிறைய பேருக்கு பேக் பெயின், லோவர் பேக்ல மெயினா இந்த டெயில் போனு, வயித்தால போகிறது, பல பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியே வந்திருப்பீங்க. வீட்டுல பெரியவங்க யார் இருக்காங்களோ எல்லாமே நமக்கு எதிராக இருக்கிறது, பல பிரச்சனைகள் பாக்குறது, இது எல்லாமே இருந்து நீங்க வெளியே வரீங்க, வெளியே வந்துட்டீங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை, பெரிய சந்தோஷம். எப்பவுமே சூரியன் போய் அஷ்டமத்துல சனி பார்வையில உட்கார்ந்துருக்க கூடாது. உட்கார்ந்துச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சுன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கை லாஸ்ட் 1.5 மாசம் மோசம்தான். இல்லைன்னு சொன்னாலும் நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சூரியன் இப்போ 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு போறாரு. சூரியன், குரு, புதன், பிரம்மாண்டமான ராஜகிரகங்கள் எல்லாமே அணி வகுத்து
உங்களுக்கு வெளிநாடு பயணத்தை கொடுக்கிறது. 100% யூ வில் டிராவல் டு யுஎஸ், கனடா, ஆஸ்திரேலியா, ஏகப்பட்ட இடங்கள், துபாய், நிறைய இடங்களுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து சர்டிபிகேட் கிடைக்கும். கவர்மெண்ட்ல இருந்து போஸ்டிங் கிடைக்கும். கவர்மெண்ட்ல இருந்து மிகப்பெரிய பாராட்டு மழை குவியும். ராஜ தோரணையான விஷயங்கள் நடக்கும். ராஜ பதவிகள் கிடைக்கும். வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்வீர்கள். ஆனா கால் முட்டி, லிகமெண்ட், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கஜானா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருட்டு பயம், ஃபயர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். அண்ணனுக்கும் உங்களுக்கும் கடுமையான பகை வரக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்த 1.5 மாசம் வீட்டுல யாரோ ஒருத்தருக்கு சர்ஜரி, சின்னதாவோ பெருசாவோ வாய்ப்பு இருக்கு. கவனம் தேவை. சந்தோஷம்னா 80, பொருளாதார ஏற்றம் 75. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகூர வீரபத்ரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். விருச்சிக ராசி, இந்த விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினான விஷயம் 7ஆம் இடத்துல சூரியன் போய் உட்கார்ந்து சனியின் பார்வையில கடுமையான மாட்டி மூச்சுன்னு இருக்கக்கூடிய நிலைமைகள்ல வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கும் கடுமையான வாக்குவாதங்கள், சண்டை, வயிறு, லோவர் அப்டாமின் எல்லா பிரச்சனை கொடுத்துருக்கோம். ஏன்னா மனைவியுடைய ஹெல்த், கணவருடைய ஹெல்த் பிரச்சனை கொடுத்துருக்கலாம். மாமனாருடைய ஹெல்த், அப்பாவுடைய ஹெல்த் பிரச்சனை கொடுத்துருக்கலாம். 2ஆம் பையனுடைய ஹெல்த் பிரச்சனை கொடுத்துருக்கலாம். ஆனா நீங்க பாக்குற எல்லா மனுஷனையும் உங்களுக்கு பிரச்சனை கூடிய விஷயத்த பண்ணிருக்கலாம். இது எல்லாமே லாஸ்ட் ஒரு 1.5 மாசமா நடந்திருக்கும். இப்ப சூரியன் மாறுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏற்றம். எங்க மாறுறாருன்னு கேட்டா, அஷ்டமஸ்தானத்துக்கு சூரியன் போறார். அஷ்டமஸ்தானத்துக்கு சூரியன் போனாலும் பிரச்சனை கிடையாது. ஏன் பிரச்சனை எல்லாம் சனியின் பார்வையில அவர் இல்ல. ஆனா திரிகோணத்துல ராகு உட்கார்ந்து இருக்காரு. கண்டிப்பா திரிகோணத்துல ராகு உட்கார்ந்து அது அஷ்டமஸ்தானமா இருக்கனால, விருச்சிகத்துல இருந்து பார்க்கும்போது அது அஷ்டமஸ்தானமா இருக்கனால, முடிஞ்ச அளவுக்கு யாரு உங்களுடைய மேல் அதிகாரியா இருக்காங்களோ, பாஸா இருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிருங்க. நான் சூரியன் ராகு காம்பினேஷன் அவருடைய ஹெல்த்துக்கு பிரச்சனையா இருக்கலாம், அப்பாவுடைய ஹெல்த்துக்கு பிரச்சனையா இருக்கலாம், லோவர் பேக்ல பிரச்சனை வரலாம், மாமனாருக்கு பிரச்சனை வரலாம். எப்படி பிரச்சனை வருதுன்னே தெரியாது. உங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூ வரலாம். சூரியன் குரு புதன் காம்பினேஷன் பொதுவாகவே கழுத்து, கால், முட்டி இதுலலாம் பிரச்சனை வரும். பட் என்னன்னா அவ்வளவு மோசமா இருக்காது. அதுதான் ஒரு பெரிய நிம்மதி. சரி, அது ஓரளவு பரவாயில்லன்னு கேட்டா, மெயின் விஷயம் 10ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து ராகுடைய பார்வையில் உட்கார்ந்துருக்கு. இந்த மாசத்தோட இறுதி, இன்ஃபேக்ட் ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமா தான் இருக்கணும். எங்க வேலையில போர், வேலையில வார் நடக்கும், போர் நடக்கும். இப்ப எப்படி நம்ம பாகிஸ்தான் அடிச்சோமோ அந்த மாதிரி உங்களை மாத்துன்னு மாத்த போறாங்க. யாரெல்லாம் நீங்க எதிர்த்தீங்களோ, யாரெல்லாம் நீங்க சண்டை போட்டீங்களோ, யாரெல்லாம் உங்களை தள்ளி விட்டீங்களோ அத்தனை பேர் இப்ப உங்களுக்கு ரெடியா வந்து கன் எடுத்து ரெடி வச்சிருப்பான். அவன் லெவல்ல பிரம்மோஸ் வச்சிருப்பான். எந்த பிரம்மோஸும் எங்கிருந்து எரிவானே தெரியாது. இந்த மாதிரி வேலையில உங்களுக்கு கடுமையான சர்ச்சை. சில பேருக்கு வேலை நிமித்தமான போலீஸ் கேஸ், சில பேருக்கு கால் தொடையில கிதி காயப்படுறது, கட்டி வர்றது, கட் பண்ணி எடுக்கிறது, இல்ல வீட்டுல மாமியாருடைய ஹெல்த்ல கடுமையான பாதிப்பு கொடுக்கறது, சர்ஜரி மாதிரி விஷயங்கள் நடக்கிறது, யாரோ ஒருத்தருக்கு இந்த கேன்சர் டெட் பண்றது, இந்த மாதிரி பல விதங்கள்ல பாதிப்புகள் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது ஒன்னா நல்லது நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நல்லது நடக்கும். 5ஆம் ஸ்தானத்துல சனி உட்கார்ந்து இருக்கிறது பழசான விஷயங்கள் நடக்கும். குழந்தை பிராப்தத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு மன உறுதி அதிகரிக்கும். நினைச்ச காரியங்கள் சக்சஸ் கொடுக்கும். அஷ்டமத்துல போய் புதன் உட்கார்ந்து இருந்தாலும் மறைபொருள் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி வரும். நிறைய பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வருவீங்க. தைரியமா இருக்கலாம். சந்தோஷம் அப்படிங்கிறது 75, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான தெய்வங்கள்ல இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஸ்வயம்புலிங்கேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பகை பகை பகை, கடுமையான பகை, வயிறு உபாதைகள், அப்பாவுக்கும் உங்களுக்கும் சம சண்டை, அம்மா அப்பாவுக்கும் உங்களுக்கும் சம சண்டை, பாசுக்கும் உங்களுக்கும் எல்லாமே வந்து வெற்ற அளவுக்கு ப்ராப்ளம். நான் சொல்றது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொன்னாலும் இதுக்கு கிட்டத்தட்ட நேர்மறையா உங்களுக்கு நடந்திருக்கணும். அதாவது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நடந்திருக்கணும். தூக்கம் இல்லாத கஷ்டம். இப்ப என்னன்னா இதெல்லாம் கடுமையான பிரச்சனைகள், மோசமான நிலைமைகள்ல இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஆக்சுவலா என்ன தெரியுமா, இருக்கிறதுலயே அருமையான ஒரு டைமிங் யாருக்கு ஓடுதுன்னா தனுசுக்கு தான் ஓடுது. இந்த சூரியன் கிளம்பி 7ஆம் இடத்துக்கு போயிட்டார். சூரியன், குரு, புதன் லைனா உட்கார்ந்துருக்காங்க. இந்தா வாங்கிக்கோ, இந்தா வாங்கிக்கோ, இந்தா வாங்கிக்கோன்னு 3 கிரகங்கள் நேரடியா அவங்கள
ராசியும் லக்னத்தையும் பார்வை பண்றதுங்கிறது அரசு பதவிகளை அலங்கரிக்கக்கூடிய பிராப்தம். அப்படி இல்லைன்னா நீங்க இருக்கக்கூடிய லெவல்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க ஆபீஸ்ல நீங்க தான் வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் சட்டம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் செய்யற மாதிரி ஈக்குவலன் டு எம்டி, ஈக்குவலன் டு சிஇஓ அந்த அளவுக்கு வந்து ஒரு ராஜதோரணை இருக்கக்கூடிய நிலைமைகள் உட்காந்துருப்பீங்க. செம்மையா இருப்பீங்க. அருமையா இருப்பீங்க. வாழ்க்கை துணைக்கு சம வெற்றி. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கிறது. வாழ்க்கை துணைக்கு மிகப்பெரிய போஸ்டிங் கிடைக்கிறது. நிறைய விஷயங்கள்ல சந்தோஷம் கொடுக்கிறது. நம்மளோட மத்தவங்களுக்கு தான் பெரிய ஏற்றம். இன்ஃபேக்ட் அவங்களுடைய விஷயம் நமக்கு சாதகமா மாறுறது. எல்லாருமே நமக்கு இணக்கமாக இருக்கிறது. முழு ஃபோக்கஸ் உங்க மேல தான் இருக்கும். உங்கள நம்பி தான் பல விஷயங்கள் அச்சாணியாக மாறக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கு. மெயின் விஷயம் என்ன தெரியுமா? மாத்ருகாரகன் அம்மாவுடைய ஹெல்த், அப்பாவுடைய ஹெல்த் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் கேது சேர்ந்து இருக்கிறதுனால, அது ராகுவின் குரூர பார்வையில் உட்கார்ந்து இருக்கறனால கண்டிப்பாக அப்பா, அப்பாவுடைய வம்சம், அப்பாவுடைய மூதாதைகளுடைய சொத்து, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை இதெல்லாம் பயங்கரமா முத்தும். போலீஸ் கேஸ் கூட ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு, நிலபுறங்கள், வாகனங்கள், பூர்வீக சொத்தின் மூலியமா பிரச்சனைகள் வரலாம். ஒரு சில பேருக்கு லோவர் பேக், மறைவு பகுதிகளில் பிரச்சனைகள் வரலாம். ஒரு சின்னதா பட்டுது சார், ஆனா பெருசா இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சு சார் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏற்படலாம். மெயினா வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த் ரொம்ப கவனமா இருக்கணும். அக்கறைக்குரிய விஷயமா இருக்கணும். நீங்க வீடு, தோட்டம் தோட்டம்லாம் வச்சிருந்தீங்கன்னா தீ பிடிச்சு எரியும். அது மத்தவன் பண்ணதான் இருக்கும். ஒரிஜினலா தீ பிடிச்சு எரியாது. அது யாரா பண்ணிருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ பேசிக்லி உங்களுக்கு டைம் வந்து பிரம்மாண்டமா இருக்கு. சந்தோஷம்னு சொன்னா 85, பொருளாதார ஏற்றம் 75. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பசங்களுடைய ஹெல்த்ல கடுமையான வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், சண்டைகள், உங்களுடைய ஹெல்த்ல பிரச்சனை, நோய் எதிர்ப்பு சக்தி சுத்தமா இல்லாம இருக்கிறது, மனவேதனை, என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்க பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நிலைமை. சரியா? உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியா இருக்காது. பேக் பெயின், அதே மாதிரி ஜுரம், பசங்களுக்கும் உங்களுக்கும் சிக்கல்கள், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பார்த்துட்டு இருப்பீங்க. சில பேருக்கு குழந்தை பிறக்கும்னு நினைச்சு லாஸ்ட்ல பிறக்காம போறது, தள்ளி போறது, இதெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்ப சூரியன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல போறதுங்கிறது நல்லதான்னு கேட்டா 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லது கிடையாது. ஆனா சனியின் குரூர பறவைகள் தப்ஸ்டாருங்கிறது மிகப்பெரிய விஷயம். பெரிய கைத்தட்டல் தான் சொல்லலாம். அதுல 6ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு 3 கிரகங்கள் பகையில உட்காந்துருக்கு. பகையில உட்காந்துருக்கு நம்ம பார்க்க கூடாது. அது புதன் வீடு. அதனால அருமையான வேலை கிடைக்கும். நல்ல வேலைக்காரர்கள் அமையுவாங்க. கான்ட்ராக்ட் கிடைக்கும். ஒர்க்கிங் பார்ட்னர் கூட இருக்கக்கூடிய சண்டைகள்லாம் ஓரளவுக்கு இருந்தாலும் மேனேஜபிளா இருக்கும். ஆனா மெயின் விஷயம் என்ன தெரியுமா? செவ்வாய்க்கு ஏதோ அஷ்டமத்துல சேர்ந்து ராகு பார்வை கண்டிப்பா அடி வயிற்றுல கை வைக்கிற மாதிரி வரும். அடி வயிற்றுல கை அப்படின்னாவே சில பேருக்கு யூரின் போற இடமா இருக்கலாம். சில பேருக்கு சீஜர்ஸ் வரலாம். சில பேருக்கு மெயினா இந்த கிட்னி ஸ்டோர் மாதிரி, சில பேருக்கு ஹிரண்யா மாதிரி, சில பேருக்கு அப்பெண்டிசைட்டிஸ் திடீர்னு நமக்கே தெரியல. ஆனா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாம பிரச்சனை சால்வ் ஆகும்னு சொன்னாங்க. அது ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜில் இருக்கு, இமீடியட்டா பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில பேருக்கு நெக்ஸ்ட் 1.5 மாசத்துல வரலாம். ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும், கவனமா இருக்கணும். ரெண்டாவது, எந்த விதத்திலுமே போலீஸ் கேஸ், வம்பு தும்பு வழக்கல் இல்லாம பார்த்துக்கணும். எந்த விதத்திலுமே ஃபயர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம நெருங்காம பார்த்துக்கணும். வீட்டுல சிலிண்டர், கேஸ் எல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கரெக்டா சரி பண்ணிக்கணும். மற்றபடி பெருசா ஒன்றும் கிடையாது. மெயினா டாய்லெட் போகக்கூடிய இடத்துல டாய்லெட்லயே சில பேருக்கு ப்ராப்ளம் வரலாம். இதெல்லாம் மட்டும் நீங்க பாத்துக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. நிறைய பேர் யாரெல்லாம் இப்போ வந்து பயோகேஸ் இதெல்லாம் செட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல 1.5 மாசத்துல ப்ராப்ளம் வரக்கு சான்ஸ் இருக்கு. டு பி வெரி கேர்ஃபுல். பட் என்னன்னா ஒரு பெரிய அதிர்ஷ்டம், பெரிய சந்தோஷங்கிறது நிறைய பகையான விஷயங்கள் இனிமேல ஓகே ஆயிடும். ஹெல்த் இஷ்யூஸ் வராது. இதெல்லாம் பெரிய ஒரு சக்சஸை கொடுக்கும். ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 70 பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்கள் மெயின் விஷயம், அம்மாவுக்கும் உங்களுக்கும் கடுமையான வாக்குவாதங்கள், சிக்கல்கள், சண்டைகள். வீட்டுக்கு போனா நிம்மதி இல்லை. மெயினா வீட்டு ஓனர் இருந்தாருன்னா அவருக்கும் உங்களுக்கும் கடுமையான சண்டை.
ஆஃபீஸ்ல கூட வேலை செய்யக்கூடிய சபார்டினேட் மூலியமா கடுமையான சண்டை. ஸ்கூலுக்கு போக முடியல. கூட வேலை செய்யக்கூடிய ஆசிரியர் மூலியமா பயங்கரமான ப்ரெஷர், சண்டை. ஜஸ்ட் ஒரே ப்ராப்ளம். சில பேருக்கு வீட்ல பெரியவங்களுக்கு அட்டாக் கூட வந்திருக்கலாம். இது எல்லாம் முடிஞ்சுது. ஆல் திஸ் நெகட்டிவ் திங்ஸ் ஆர் ஓவர். இப்ப என்ன நடக்க போகுது? பஞ்சமஸ்தானத்துல உட்கார்ந்திருக்க போறார் சூரியன், குரு, புதன், பஞ்சகிரக சேர்க்கை. 3 முக்கியமான பஞ்சகிரகங்கள்ல 3 கிரகங்களுக்குரிய சேர்க்கை. 3ல 2 ராஜ கிரகம். அருமையான கிரகம். 1 தன்னுடைய வீட்டுல ஆட்சி பெற்றக்கூடிய முழு பலத்தோட உட்கார்ந்திருக்கக்கூடிய புதன். திரிகோணத்துல ராகு. அசாத்தியமான வலிமை. கும்ப லக்னம், மிதுன லக்னம், துலா லக்னத்துல பிறந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பா கண்டம் கொடுக்கும். கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு கண்டம் கொடுக்கும். மருத்துவர்களுக்கு கண்டம் கொடுக்கும். ஆனா உங்களுக்கு மத்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் சூப்பரா இருக்கும். பலவிதமான பாராட்டு பத்திரங்கள், சான்றிதழ்கள், மாபெரும் சபைகள்ல போய் பேசுறது, எஜுகேஷனலி ஹைலி குவாலிஃபைடா இருக்கிறது, பட்டம் பெறுறது, சான்றிதழ் பெறுறது, பாஸ் ஆகிறது, நீட்டு, மெடிக்கல் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ஏபிஎஸ்சி, என்ன எஸ்சியோ எல்லாத்துலயுமே அந்த பாஸ் ஆகி ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். சூரியன் ராகு உட்கார்ந்து இருக்கும் பொழுது பொதுவாகவே நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். பட் இன் ஜெனரல் பார்க்கும் பொழுது இட் இஸ் குட், டைம் இஸ் குட். எதிர்பாராத பல நன்மைகள் நடக்கும். பல நன்மைகள், அசாத்தியமான நன்மைகள் நடக்கும். அட் தி சேம் டைம் 7ஆம் இடம் அப்படிங்கிறது வயிறு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது செவ்வாயும் கேதுவும் சேர்ந்ததுன்னா கண்டிப்பாக மலக்குடல், சிறுகுடல், பெருகுடல், அதுல இன்ஃபெக்ஷன், கட்டி. ஒரு சில பேருக்கு கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவருக்கு கடுமையான ஹெல்த் இஷ்யூஸ், பிரச்சனை. சில பேருடைய வீட்டுல கேன்சர் டிடெக்ட் பண்றது, கட்டி இருக்குன்னு டிடெக்ட் பண்றது, சாப்பிட முடியாம தவிக்கிறது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் கிடையாது, பார்ட்னர் பிசினஸ் யார் இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடிய பிசினஸ் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்க மூலியமா நம்ம கேஸ், சண்டை, நம்ம சண்டை போடுறது. இக்னிஷன் யாருன்னா உங்ககிட்ட தான் இருக்கும். இது எல்லாம் இருக்கக்கூடிய நிலைமைகள் தான். பட் பேசிக்கலா மிகப்பெரிய விஷயங்கள் நல்லபடியா நடக்கும். பொறுமையாக இருந்து நீங்க செயல்பட்டீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. என்ன பண்ணலாம்னு சொல்லிடுறேன், அது பண்ணிட்டா போதும். முனீஸ்வரன் வழிபாடு. இந்த வாரத்துல இருந்து 1.5 மாசத்துக்கு முனீஸ்வரனை பிடிச்சிக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும், நல்லா இருக்கும். பேசிக்கலி சந்தோஷம் அப்படிங்கிறது 75, பொருளாதார ஏற்றம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கழுத்து, தொண்டை, இளைய சகோதரன், சகோதரிகள், மாமனார், இவங்களுடைய ஹெல்த்லயும் பிரச்சனை வந்திருக்கும். சில பேருக்கு நெகட்டிவாகவும் நடந்திருக்கும். எந்த கருத்து நம்ம சொன்னாலும் தப்பாக போறது. ஆஃபன் அவர் கம்யூனிகேஷன் இஸ் மிஸ்டேக்கன், அப்ரப்ட்லி எண்டட். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை பார்த்துருப்பீங்க. பட் என்னன்னா இப்போ சூரியன் கிளம்பி 4ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. செம்மையான வெற்றி. 4ஆம் இடத்துல சூரியன் உட்காந்து திரிகோணம் பெரியஸ்தானத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால மெயினா அம்மாவுடைய ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும். வீட்டுல எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா அது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு எப்படி சொல்லலாம், அபராதமோ இந்த மாதிரி ஏதாவது கட்டுற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம். பட் என்னன்னா ஒரு மோசமான நிலைமைகள் இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்கிறது தான் உண்மை. அதுலயும் இந்த சனி மெயினா பார்வை பலத்துல எந்த கிரகம் இல்லைங்கிறது பெரிய ஏற்றம். பட் பட் அது சேம் டைம் 6ஆம் இடம்ங்கிறது சத்ருஸ்தானம். போலீஸு, கேஸு, வம்பு, தும்பு, வழக்கு. யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல் நடத்துறீங்களோ, யாரெல்லாம் தீயணைப்பு துறைகள்ல பணிபுறீங்களோ, யாரெல்லாம் சர்ஜன்ஸா இருக்கீங்களோ, இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா பாதிப்பு உண்டு. சில பேருக்கு வயிற்றுல கட்டி ஏற்படும். சில பேருக்கு வயிற்றுல சின்னதா ஆப்ரேஷன் பண்ற மாதிரி வரலாம். ஒரு சில பேருக்கு உங்களுடைய வேலை செய்யக்கூடிய ஆள் மூலியமா உங்களுக்கு கேஸ் ஏதாவது வரலாம். யாருக்கெல்லாம் அந்த கேஸ் ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கோம், அது கொஞ்சம் பெருசாகி பிரச்சனை பூதாகரமா ஆகிற மாதிரி ஆகலாம். நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள சேரவே முடியாத சண்டை, பகை உணர்வுகள் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அடுத்த 1.5 மாசத்துக்கு திங்ஸ் ஆர் அப்நார்மல் அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும். எங்கன்னா பகை சம்பந்தப்படுது, வயிறு சம்பந்தப்படுது, வீடு சம்பந்தப்படுது.
வீடுனா நான் சொல்றது ரெண்டல் வீடு. ஒரு சில பேர் நமக்கு எதிரா இருக்கலாம். ஆனா உங்களுக்கோ எந்த விஷயத்துக்கோ நெகட்டிவா கிடையாது. ஏன்னா சனி, புதன், சந்திரன்ங்கிறது சூப்பர் டைம். சனி, புதன் காம்பினேஷன் இந்த மாசத்துல இறுதியில பகுதியில் நடக்குது. அதெல்லாம் நல்லா இருக்கு. கண்டிப்பா கோவில் குளங்களுக்கு போவீங்க, க்ஷேத்ராடனங்களுக்கு போவீங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனா பகை ரொம்ப பாராட்டும். இன்னொன்னு வீட்ல தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. மீனத்துல பிறந்த அத்தனை பேருக்குமே யாரெல்லாம் வீட்ல நாய்க்குட்டி வளர்க்குறீங்களோ அதுக்கு கடுமையான அவதி, டென்ஷன். அதனால் நமக்கு சண்டை. அது எதாவது கடிச்சு வைக்கிறது. இந்த மாதிரி நெகட்டிவ் நடக்கும். கடன் தொல்லைகள், பிணி, வலி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அடுத்த 1.5 மாசத்துக்கு. ஓவர் இஸ் அண்டர்கோயிங் ட்ரீட்மெண்ட். ப்ளீஸ் டேக் கேர். சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகலாம். சம்டைம்ஸ் நம்ம போடுற மருந்து நமக்கு நெகட்டிவா வேலை செய்யலாம். இதெல்லாம் இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். வயித்துல ஃபயர் ஆகும். மெயின் பிரச்சனையே அதுதான். ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னோம்னா 70, பொருளாதாரேற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பாத்தாள முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். இந்த மாசம் எல்லாருக்குமே நல்லது நடக்கும். சந்தோஷத்தை மட்டும் அள்ளி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல சிவநாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சிமஸ்துசம் மங்களாணி வந்தோன்னு வந்து தாஸ்து நன்றி. வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.